ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, அதிமுகவோட எம்எல்ஏக்கெல்லாம் ஒவ்வொரு பக்கமாக வெளியில் போயிட்டு இருக்கும் போதும் அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட திறமையின்மையும் செயல்படாமல் இருக்கிற குணத்தையும் குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அப்போ ஒரு கட்சி தலைவரை பற்றி பேசும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கட்சி குறித்து தெரிஞ்சுக்கணும். அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி தொடங்குற காரணம் ஒரே ஒரு பிம்பம் தான், கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தொடங்குச்சு. இன்றைக்கும் அதற்கான காரணிகள் இருக்கான அதிமுகவால் அந்த காரணிகளை கொண்டு வர முடியும். ஏன்னா கருணாநிதியோட ஃபேமிலியில இருக்கவங்க தான் இன்றைக்கும் திமுக தொடர்ந்து இருக்காங்க. அப்ப அதிமுகவுக்கு என்ன காரணங்களால் தொடங்கப்பட்டதோ அந்த காரணம் இன்றும் இருக்கின்றது. அப்ப அந்த கட்சியே இப்ப அழியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா என்றைக்குமே திராவிட கட்சிகள் சொல்லும் போது நம்ம திமுக அதிமுக இரண்டு பேரையும் சொல்லுவோம். திராவிட கொள்கைகள்ல ஊரிய கட்சினா திமுக தான். அதிமுகங்கிற பெரிய கொள்கைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. அதிமுகங்கிற எம்ஜிஆர்ங்கிற பிம்பம் மேல கட்டமைக்கப்பட்ட கட்சி. அப்ப சினிமா முகத்தில் இருந்த மக்களும் சினிமா மேல பாச இருந்த மக்களும் ஒரு கண்மூடித்தனமாக வாக்களிக்க கூட ஒரு கட்சியாகத்தான் அதிமுக இருந்துச்சு. அதான் நீங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னா அதிமுக வாக்காளர் வேற எங்கேயுமே வாக்களிக்க மாட்டான். எதுக்கு நீ வாக்கள அப்படிதான் வாக்களிப்பான், ஏடிஎம்கே தான் போடுவேன், ரெட்டலைக்கு தான் போடுவேன். ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாசம் அப்படின்னு தான் நீங்க சொல்ல முடியாது. பேசிக் காரணம் எதுவும் இருக்காது. திமுகவோட வாக்காளர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏன் இதை செய்யறோம்னா ஒரு காரணம் சொல்லுவாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, இதனால நாங்கள் திமுக வாக்களிக்கிறோம்னு. அதிமுக வாக்காளருக்கு அப்படி கிடையாது. அவங்க எப்படின்னா அதிமுகவுக்கு தான் நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு. ஒரு சிலர் கருணாநிதி எதிர்ப்பினால அதிமுக வாக்களிச்சாங்க. இதுதான் இப்படிதான் அதிமுகங்கிற கட்சி வளர்ந்துச்சு. அப்ப நீங்க பார்க்கும்போது நீங்க இப்படி மாத்தி சொல்லலாம், திமுக ஓட்டர்களும் கொஞ்சம் இன்ஃபார்ம்டா இருப்பான், அதிமுக ஓட்டர்களும் இன்ஃபார்ம்டுலாம் கிடையாது. அவங்களுக்கு அதிமுக ரெட்டையில இதுதான் அவங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த சினிமா பிம்பத்தை வைத்து அவர்கள் அதை கட்டமைத்து அதை தலைமையை கொண்டும் போயிட்டாங்க. கொண்டு போனதால சினிமாவை மட்டுமே தமிழகத்து அரசியல் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படும் உங்களுக்கு தெரியும். இந்த சினிமாவை வச்சு கட்டமைக்கப்பட்ட கட்சி தான் அதிமுகவான. ஆமா, கொள்கையில கருணாநிதி எதிர்ப்பு இருந்தாலும் அதை கட்டமைக்க பயன்படுத்தப்பட்ட சினிமாங்கிற பிம்பம் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ இந்த சினிமாங்கிற அந்த பிம்பம் இருக்கிற வரைக்கும் அதிமுகவும் இருந்துச்சு. எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும் அவங்க இருக்கிற வரைக்கும் அதிமுக கட்சி பெரிய ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. இப்ப கூட கட்சியை ஸ்ட்ராங்கா வச்சிருந்திருக்கலாம். ஆனால் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா தலைமை ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறதா இன்றைக்குள்ள நிதர்சனமான உண்மை. அப்போ ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்துல ஒரு விஷயம் நடந்ததா சொல்லுவாங்க. சோ ராமசாமி அவர்கள் துக்ளக் பத்திரிகையோட எடிட்டர் இருந்தார் இல்லையா, சோ ராமசாமி அவர் ஜெயலலிதா அம்மா கிட்ட சொன்ன மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு அப்புறம் நீங்க அஜித்குமார் நடிகர் அஜித்குமார கட்சிக்கு தலைவராக்குங்க, அப்ப கட்சி வளர்ந்துரும், கட்சி இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க. இது அபிஷியல் கிடையாது, இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதை ஜெயலலிதா அவர்கள் பெருசா எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா அஜித்குமாரா அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோ ராமசாமி ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு, அரசியல பல வருஷம் இருந்ததுனால இது சினிமா என்ற பிம்பத்தின் மேல கட்டப்பட்ட கட்சி, அந்த பிம்பத்தை நம்ம உருவிட்டோம்னா அந்த கட்சி ரொம்ப நாள் நிக்காதுன்னு அவர் அன்றைக்கு பார்த்ததுனாலதான் அவர் அஜித்குமார வைங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு பக்கம், கருணாநிதி ஃபேமிலி எதிர்ப்புங்கிறது ரெண்டுமே அவரோட ஒரே கொள்கை, வேற எதுவுமே கிடையாது. கருணாநிதி என்ன பண்ணாலும் தப்பு, ஜெயலலிதா என்ன பண்ணாலும் சரிங்கிறதா சோ ராமசாமி. அப்ப கருணாநிதி எதிர்ப்புங்கிறதுக்கு தொடரணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன சொன்னாரு, இன்னொரு நடிகரை தலைவராக கொண்டு வாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுக என்பது கொள்கை அதிக அளவு கொள்கை இல்லாத சினிமா பிம்பத்தில் கட்டப்பட்ட கட்சி. அப்ப இந்த ரெண்டு அந்த சினிமா பிம்பத்தை பாதுகாக்கிற வரைக்கும் தான் அதுல பெரிய ஆளா இருக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க அதிமுக ஓட்டர் பேங்க் பாத்தீங்கன்னா, சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள், அவங்களோட ஓட் பேங்க் தான். அவங்க நிறைய பேர் அதிமுக தான் ஓட் போடுவாங்க. எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன, நாங்க எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறோம், நாங்க ஜெயலலிதாக்கு ஓட்டு போடுறோம் இப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க. ரெட்டலைங்கிற சின்னமும் அவங்களோட அசோசியேட் ஆகப்பட்டது. இது நான் என்னோட வாழ்க்கையில உதாரணம் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கோயில் தொழிலாளர் உண்டு. அவர்கிட்ட நான் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 2003 2004 கேட்கிறேன், நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டோம். நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு. அப்புறம் எம்ஜிஆர் 1987 செத்து போயிட்டாரு, நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன், அப்போ நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன். அப்போ அவங்க மனசுல என்ன பதிஞ்சிருச்சுன்னா, எம்ஜிஆர் ரெட்டலை ஜெயலலிதா சினிமா, இது மட்டும் தான் அவங்களுக்கு பதிஞ்சு. வேற எதுவும் என்ன செஞ்சிருக்காங்க, நானே கூலி துளியா தானே இருக்கேன், என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, என் வம்சத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா அதே சமயத்தில் திமுக ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அந்த திராவிட கொள்கையில் தெரிஞ்சவங்க அப்படி திமுக ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில விதிவிலக்குகள் அங்கேயும் உண்டு.
அப்ப இந்த ஓட்டர் டிஃபரன்ஸ்க்கு நீங்க மெயினா பார்க்கணும். அப்ப திமுகவுக்கு இன்றைக்குமே தன்னோட கொள்கையில வச்சே தான் வாக்கு வங்கி வந்துட்டு இருந்ததுனால இன்றைக்கு அந்த கொள்கையை விட்டு ஓரளவு விலகாம திமுக பயணிக்கிறதுனால அந்த வாக்கு வங்கி இன்டாக்டா இருக்கு. இது சினிமாங்கிற பிம்பம் மேலேயே கெட்டப்பட்டதுனால சினிமா தலைவர் விட்டு எடப்பாடி பழனிசாமி போய் நின்ன உடனே அந்த பிம்பம் உடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் உள்ள வந்ததுன்னா அந்த பிம்பம் கம்ப்ளீட்டா உடப்பட்டு போயிடுச்சு. ஆனாலும் நீங்க ஒரு விஷயத்த கரெக்டா எடப்பாடி பண்ணியிருந்தாருன்னா அந்த இரட்டலைக்குள்ள உள்ள அந்த விளிம்பு நிலை கோர் ஓட்டர்ஸ் அவர் தக்க வச்சிருந்திருக்கலாம். அவர் அதை பண்ணல. அவர் தன்னை ஒரு கவுண்டர் இன தலைவர் மாதிரியே மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரே தவிர அதிமுகவோட வாக்கு வங்கிங்கிறது கவுண்டர் அல்லாத மற்ற சமுதாயத்திலையும் சேர்ந்து குறிப்பாக பட்டியலின மக்களோட மத்தியில வாக்கு அதிமுக அதிகம். இன்றைக்கு அது எல்லாத்தையுமே அவர் ஏலினேட் பண்ணிட்டாரு. அது மட்டுமே இல்லாம லீடர்ஷிப்னு ஒரு விஷயம் நடக்கும்போது லீடரோட முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா எல்லாருக்குமே பல்ல காமிக்க கூடாது. அன்னைக்கு பாருங்க, உங்க கட்சிய ரெண்டா பொளந்து கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வேட்டையாடிட்டு இருக்கு தாவேகா. சிஎம் விஜய் ஏதோ சொல்ற பல்ல காமிக்கிற நல்லவா இருக்கு. இந்த கட்சி துண்டு துண்டா சுக்குநூறா உடஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி என்ன பண்றீங்க? உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்வினை நீங்க ஆற்றுறீங்க? ஒண்ணுமே கிடையாது. எங்கேயோ போய் 4 வார்த்தையை பேசிட்டு போயிருது. என்ன எதிர்வினையாற்றுகிறீங்க? டேக்கிங் த ஃபைட் டு தி ஆப்போசிஷன் கேம்புமாங்க. நல்லா சம்பாதிச்சு வச்சிட்டீங்க. யார்ட்டையும் பணத்துக்குலாம் பிரச்சனை கிடையாது. டேக்கிங் த ஃபைட் டு தி ஆப்போசிஷன் கேம்ப் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ணல. தாவேக்கா ஜாலியா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து உங்க கட்சியில ஒவ்வொருத்தரையா பிக் அண்ட் சூஸ் பண்ணி இன்னைக்கு ரிசைன் பண்ண வச்சு பெரிய ஆளுக்கும் ரிசைன் பண்ண வச்சு கட்சிக்குள்ள சேர்க்கிறாங்க. இது உங்க கட்சியில இருக்கும் போதே அவங்க யாருக்குமே மாணவருக்கும் சூடு ரொம்ப கிடையாது. காத்து கிடந்து காலில் உழுந்தே பழகுனதுனால கட்சி இணைப்பு கூட்டத்துக்கு கூட அங்க தலைவர் வர மாட்டேங்கிறார் புஷியானதுனால போய் கேவலமா மினிஸ்டர்ஸ் எல்லாம் இணைகிறாங்க. அவ்வளவு கேவலமான ஒரு ஈன உணர்வு இல்லாத ஒரு கட்சி தான் உங்க கட்சி. அது உண்மைதான், அது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. டயருக்குள்ள தலை விட்டே உங்களுக்கு பழக்கம். டயர் வேண்டாம் மாறலாம், கார் மாறலாம், ஆனா ஏதாச்சும் ஒரு டயருக்குள்ள ஏதாச்சும் ஒரு காலுக்குள்ள பழக்கம் தலையை விட்டுருங்க. உங்களுக்கு அப்படிதான் பழக்கம். அப்படி தவழ்ந்து போய் பிடிச்சி உணர்வு இல்லாம உங்க கட்சி போயிடுச்சு. உணர்வு இல்லாம என்னைக்கு உங்களுக்கு போயிடுச்சு. அப்போ உங்க சர்வைவல் மட்டும் தான் முக்கியமா வரும். நீங்க யாரு நான் இவன்ட்ட இருந்தா அவன்ட்ட இருந்தா எதுவா இருந்தா பரவாயில்ல, நான் சர்வ வைட்டா போதுங்கிற மாதிரி உங்க கட்சிக்கு வந்துருச்சு. தலைமையும் அப்படி வந்துருச்சு. இப்போ நீங்க டேக்கிங் த ஃபைட் டு தி ஆப்போசிஷன் கேம்ப்னு உங்களுக்கு ஏன் சொல்றேன்? நீங்க ஏதாச்சும் எடுத்துட்டு போயிருக்கீங்களா? எதையாச்சும் பெருசா கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? உங்களோட ஒரே ஒரு முட்டாள்தனம் நான் சொல்றேன், இப்போ சொல்றேன், உங்களோட ஒரே ஒரு முட்டாள்தனத்தால நீ தாவேக்கா ஆட்சியில் இருக்கு. தாவேக்கா ஆட்சியில் இருக்க காரணம், தாவேக்கா ஆட்சியில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வேற யாரும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான். அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு எல்லாரும் அமைதியா இருக்கும்போது யாருமே அதை பத்தி பேசல. சிஎம் விஜய் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி அவர் மெட்ராஸ்ல போய் உட்காந்துட்டாரு. அடுத்த நாள் அசம்பிளியில இருந்துச்சு, இதுல எனக்கு சந்தேகம் உள்ளது, இவர் தான் பண்ணிட்டாரு அவர்தான் பண்ணிட்டு அப்படி விஷயத்த தாவேக்காக்கு ஃபேவரபிளா மாத்தி கொடுத்தது நீங்க தான். இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க. உங்க தலையிலேயே குட்டுறாங்க, வாங்கிக்கங்க. நீங்க எல்லா தகுதியும் உங்களுக்கு உண்டு. ஆனா என்னன்னா உங்களை மாதிரி ஒரு திறமை இல்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைவர் மேல உட்கார்ந்து அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் அழியுதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு என்றைக்குமே உண்டு. அது ஒரு பேர் இயக்கம். அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கிரவுண்ட்ல எப்படி சொல்லணும்னா, திமுக காரன் மாடா வளர்ப்பான் தொண்டர், அதிமுக தொண்டர் எங்க இருக்கானே தெரியாது, ஆனா ஓட்டு கூட விழும். அதுதான் அதிமுக ஸ்ட்ரென்த். ஏன்னா சாமானிய மனிதனும் அதிமுக கட்சியா பார்த்தா என்ன செஞ்சாங்க, ஒண்ணுமே செய்யல, அது ஒரு விஷயம். ஆனா அந்த வாக்கு விழுந்துச்சு. உங்க கையில அதை நீங்க தெருவுக்கு எடுத்து விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க, 6 தொகுதி உங்க கையை விட்டு போச்சு. இந்த பை எலெக்ஷன் திமுக நிக்குது. ஜெயிக்கிறனால திமுக பிரச்சனை கிடையாது, ஏன்னா திமுக ஜெயிச்ச தொகுதியில் இது கிடையாது. தாவேக்கா ஜெயிக்கிறனால தாவேக்கா பிரச்சனை, ஏன்னா தாவேக்கா ஜெயிச்ச தொகுதியில் கிடையாது. ஆனால் நீங்க ஜெயிக்கலைன்னா உங்களுக்கு பிரச்சனை. நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க ஜெயிக்கிறதுக்கு சொல்லுங்க? ஒண்ணுமே இருக்கு. இன்ன வரைக்கும் இந்த 6 தொகுதியில போய் நீங்க மீட்டிங்க போட்டு மக்களை உசி போட வேண்டாமா? தலைவர் நான் நிக்கிறேன், எப்படி ஏமாத்திட்டாங்க பாருங்க. கண்ணைக்கு சிலம்ப தூக்கிட்டு போன மாதிரி நீங்க போய் ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்க வேண்டாமா? எங்க இருக்கீங்க? மெட்ராஸ்லயே உட்காந்து இருக்க எம்எல்ஏ காப்பாத்திக்கணும், இருக்கிற எம்எல்ஏவை காப்பாத்திருக்கணும். அப்படியே உட்காந்தீங்க. உங்க கட்சி உருப்படாது. அதிமுகவோட இந்த நிலைமை விளிம்பு நிலையில இருக்கு, அழிவுக்கு போகக்கூடிய நிலைமையில இருக்கு. அது காரணம் யாருன்னா நீங்க மட்டும் தான், வேற யாருமே காரணம் கிடையாது. உங்க பின்னால அப்படி ஜங்கு குனிஞ்சு முதுக தூக்கிட்டு போறாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான். கட்சி நிமிரணும்னா தலைமை நிமிரணுங்க. தலைமை குனிஞ்சே இருந்துச்சுன்னா கட்சியும் குனிஞ்சே தான் இருக்கும். ஜெயலலிதா எம்ஜிஆர் நிமிர்ந்து இருந்தாங்க, கட்சி நிமிர்ந்து இருந்துச்சு. நீங்க எங்க இருந்தாலும் யாரையாச்சும் ஒருத்தர் அவங்க குனிஞ்சிடணும். முதல்ல அமித்ஷா குனிஞ்சு வணக்கம் போட்டீங்க, இப்போ சிஎம் விஜய் குனிஞ்சு வணக்கம் போடுறீங்க. எப்போ 2 பேருமே கட்சியை துண்டாடிட்டு இருந்தவங்க, அவங்களை எதிர்த்து நிக்கிற திராணி தைரியம் உங்களுக்கு இல்லைன்னா உங்க கட்சி எப்படி நிமிர்ந்து நிற்கும்? உங்க கட்சி குனிஞ்சுட்டே தான் போகும். அதான் நடந்துட்டு இருக்கு. அந்த 6 தொகுதிகளுக்கு போனீங்களா? பொதுக்கூட்டம் நடத்துறீங்களா? நடத்துங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. என்னோட கட்சியோட உடச்சிட்டு போய் நான் என் தொகுதியில ஜெயிச்சு வெளில வந்தாங்க. மக்களே, அநீதி நடந்திருக்கு, எங்களுக்கு நீதி பண்ணுங்க, வரக்கூடிய தேர்தல் எங்களுக்கு ஜெயிங்க. நீங்க தான் முதலாள போய் அழுதுட்டு நிக்குவாங்க. என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்ணல. அந்த தொகுதி மக்கள் தான் வருத்தப்படுறாங்களே தவிர உங்களுக்கு அதுல எந்த வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியல. முதல்ல எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் உங்க அரசியல்ங்கிறது நீங்க பாருங்க. உங்களுக்கே தெரியுது, நீமாரோ சம்மாவுக்கு பிஜேபியோட கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுது.
உங்களுக்கு தெரியுது லீமாரசம்மாக்கு தாவேக்காவோட கனெக்ஷன் இருக்கு, ஆதவர்ஜன் அவங்க மருமகன் தான் அங்க நம்பர் 2 தெரியுது. எதுக்கு அந்த அம்மா தூக்கி கட்சியில போடுறீங்க? எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க, சரி கொடுத்ததான் கொடுத்துட்டீங்க. அவங்க எல்லாத்தையும் ஓப்பனா 25 எம்எல்ஏ 25 அவங்களோட சேர்த்து 25 எம்எல்ஏ அவங்க கூட்டு போறாங்க. போக வச்சது யாரு? எல்லா சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் அந்த விஜயபாஸ்கர் கிடையாது. இவங்க எல்லாம் முகம் வேண்டும். நேற்று அதிமுக வந்து அவங்க லீமாரோஸ் முகத்தை காமிக்க முடியுங்க, இவங்க முகத்தை காமிக்கிறாங்க. பண்ணது லீமாரோசமா திருப்பி சேர்த்துக்கிட்டீங்க. வெக்கம், மானம், சூடு, சுரணைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது எதுவுமே இல்லைன்னு இன்னைக்கு அதிமுக குறித்து மக்கள் பேசுறாங்க. இவ்வளத்தையும் ஓப்பனா பண்ண இந்த அம்மா தூக்கி வச்சுட்டு இந்த அம்மா இவர் உள்ள வச்சிருக்கிறார கட்சியை விட்டு நீக்க வேண்டாமான்னா அதுக்கும் பிரிச்சுட்டு பல்லடிச்சுட்டே தான் பதில் சொல்றீங்க. அவமானமாக இருக்கின்றது. தலைமை இல்லாத கட்சி அன்றைக்கு அதிமுக போயிருச்சு. இந்த நிலைமை இன்னும் 17 பேர் மெதுவா வெளில வருவான். இந்த 6 எலெக்ஷன்லயும் தாவேக்கா ஒரு 3 நாள் சீட்டு ஜெயிச்சா கூட நிச்சயமா அவங்க கூட இருக்கிற அந்த 19 பேர் இருக்காங்க இல்லையா, வெளில போன 19 பேர், அதுல இந்த 19 பேர் வெளில போயிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. மீதி இருக்கு 25 பேர் அதை பார்த்து ஆகா இது ஒப்பேராது போலன்னு வெளியில போவான். ஆக மொத்தம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது அதிமுக நீங்களும் உங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்களா தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மக்கள் மத்தியில அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா செல்லாது போலன்னு சொல்லி உங்க கட்சியை மெதுவா கண்ணு முன்னால இன்றைக்கு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பிம்பிலிக்கு பிலாவி வாயை மூட்டு இப்படி இருக்காது. எங்க பார்த்தாலும் பல்ல காமிக்காதீங்க. முதல்ல பல்ல காமிக்காதீங்க. ஒரு அரசியல்வாதி சாப்டர் 32 வக்கீல்கள் சொல்லுவாங்க. அதாவது கோர்ட்ல ஒருத்தர் ஜட்ஜி திட்டம் போது பல்ல காமிச்சாங்க, அதுக்கு பேர் சாப்டர் 32. 32 பல்லையும் காமிக்கிறான் அப்படிம்பாங்க. நீங்க எந்நேரமும் இந்த சாப்டர் 32 தான் இருக்கிறீங்க. சிரிக்காதீங்க. முதல்ல சீரியஸா பேசுங்க. வெறும் குதர்க்கமா உட்காந்துட்டு பின்னால உட்காந்து பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ முடியாது. தலைவனா தலைவன்கிறத எங்கேயாச்சும் நிரூபிச்சு காமிக்கிறீங்க. எங்க நிரூபிக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வெறும் பின்னால இருந்து புறம்போது பொண்ணு வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது. தைரியம் எங்கேயுமே கிடையாது. யாரு காலை பார்த்தாலும் விடுறது. எப்படி கட்சி உருப்படும்? நீங்க அழிஞ்சு போறத பத்தி நான் இப்போ சொல்றேன். எனக்கு வருத்தமே கிடையாது. அதிமுக அந்த பேர் இயக்கம் எனக்கு அதை பிடிக்க வேண்டாம் விஷயம். அந்த பேர் இயக்கத்தை நீங்க அழிச்சு தெருல விட்டீங்க. இப்போ அதிமுக காப்பாத்தி வருமானா ஃபியூச்சர்ல கொஸ்டின் மார்க்கா இருக்கிற அளவுக்கு அந்த கட்சியை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. யோசிச்சு பாருங்க. திமுக ஏன் நிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது நான் முதல்ல சொல்றேன், கொள்கை பேஸ்ட் கொஞ்சம் இருக்கு. இன்னொன்னு திமுக தொண்டர்கள் வந்து எல்லாருமே எப்படின்னா அந்த கொள்கை மூலமா நடக்கிறனால இன்ன வரைக்கும் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் ஓட்டு போடுறது இருக்கும். உங்களுக்கு கொள்கை பேஸ்ட் கட்சி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அதிமுக கொள்கை பேஸ்ட் கட்சி கிடையாது, லீடர்ஷிப் பேஸ்ட் கட்சி. அதை ஷோ பண்ணுங்க, எக்ஸிபிட் பண்ணுங்க, அதை காண்பீங்க மக்களுக்கு. நான் தாண்டா தலைவர்னு 10 பேரை கட்சி விட்டு வெளியில வீசு, தூக்கி வீசு, ஆக்ஷன் எடு, போடான்னு சொல்லு. அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்க இந்த கட்சியை காப்பாத்திக்கவே முடியாது. சினிமா பிம்பத்திலும் வெறும் லீடர்ஷிப்லையும் மட்டும் அந்த கட்சி தான் அதிமுக. ரெண்டுமே இன்னைக்கு நீங்க உங்களோட சினிமாக்காரன் நீங்க கிடையாது, லீடர்ஷிப் கூட சுத்தமா இல்லை. அந்த கட்சி அழியத்தான் போகும். களத்தில் இறங்குங்கள், மக்கள்கிட்ட போங்க. அந்த குறிப்பா இந்த 1000 தொகுதியிலும் போய் நில்லுங்க. அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. எனக்கு எம்ஜிஆராலையும் ஜெயலலிதாவும் தொடங்கப்பட்ட அந்த கட்சி, வளர்ந்த கட்சியை இன்னைக்கு அதுல செலக்ட் ஆகிட்டு எல்லாம் தோண்டி எதிரில போய் சேர்றாங்க. மக்களே இது அநியாயமா தெரியலையா, வாக்களியுங்கள் அதிமுகவிற்கு. இப்பவே போவாங்க. என்ன பண்றீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறீங்க. திமுக வாய்ஸ் தெருல போது 4 பேர் பேசுறோம், கூட எம்எல்ஏன்னு வச்சிருக்கீங்களே, அவ்வளவு பேர் சும்மா உட்காந்துருக்கேன். எவனாச்சும் ஏதாச்சும் பேசுறானா? எவனாச்சும் ஏதாச்சும் அவைகள் எடுத்து பேசுறானா? பேச மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு நமக்கு அங்க வேலை அவங்களத்தான் விடுங்க. நீங்க என்னத்த பண்றீங்க? உங்களுக்கு உங்க மேல 1000 வழக்கு, இந்த வழக்குல சேர்த்துவாங்க. நம்ம எதுக்கு பேசாமே இருப்போம்? இருக்கிற வரைக்கும் கட்சியோட சொத்து நம்ம கையில இருந்தா போதும். கட்சியை கேடுகிட்டு போதும், நாசமா போதுன்னு ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. உங்களால செய்ய முடியலன்னா தயவு செய்து அந்த பதவி விட்டு வெளியில போங்க. நல்ல தைரியமான ஒரு ஆள் அந்த பதவி கொண்டு வந்து இந்த கட்சி காப்பாற்றப்படட்டும். அதான் நாங்க சொல்றோம். அதிமுகங்கிற கட்சி அழியக்கூடாதுங்கிறதா என்னோட உள்ள கிடக்க உள்ளத்துல விருப்பம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இதுக்கப்புறம் லீடர்ஷிப் அடிச்சு திருந்தி மேல வர முடியாது. இன்னும் நீங்க பல்ல காமிச்சுக்கிட்டே தான் இருக்க போறீங்க. நீங்க பல்ல காமிக்க சிஎம் விஜய் என்ன பண்ணுவாரு, ஊரா வீட்டு நெய்யில எடுத்து உங்களுக்கு ஸ்வீட் ஊட்டுவாரு, நீங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இதுதான் நடக்குது. உங்களால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே. இன்றைக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு முக்கியமான முக்கில நீங்க நிக்கிறீங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு தைரியம் வந்து எடுத்து நீங்க போராட தயாரா இல்லைன்னா இனிமேல் என்றைக்குமே எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தலைவர் சிஎம் கண்டெண்டர்ல எம்எல்ஏ கண்டெண்டர் தவிர வேற எதுக்கு நிக்க முடியாது. நீங்க நிக்கலனாலும் பரவாயில்ல. கட்சியும் இன்றைக்கு ஒரு பெரிய கட்சியா இருக்கு அதிமுகவும், தலைமை சரியில்லைங்கிற ஒரே காரணத்தினால கிட்டத்தட்ட அழிந்தே போய்விடும். தயவு செய்து இப்ப வாச்சு எழுந்து போராடுங்க. 4 போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்க, போராடுங்க. முதல் தொடக்கமா லீமாரோஸ் உங்க கட்சியை விட்டு வெளியில் ஜெயிக்குங்க. அந்த தைரியத்தை நீங்க காமிங்க. ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் சந்தோஷப்படுவான். ஆனா உங்களுக்கு முதுகெலும்பே இல்ல. எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு முதுகெலும்பில்லாத மனிதர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. இப்ப எப்படி கட்சி நிமிர்ந்து நிற்கும்? கட்சி நிமிர்ந்து நிக்கணும்னா நீங்க முதல்ல நிமிர்ந்து நிற்கணும். நிமிர்ந்து நிற்க முயற்சி பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. மீண்டும் சந்திப்போம்.